சென்னையில் ஒரு காஸ்ட்லியான லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் சொன்ன இடம் என்னென்னா ஐடிசியில் இருக்கிற சோலாவில் இருக்கிற ஆவர்த்தனா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டு தான் சென்னையிலே ஏசியாவிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு ஐடிசிக்குள்ளே தான் பெரிய பேலஸ் மாதிரி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு எல்லா டைரக்ஷனையும் பிடிச்சி அது கடைசி கார்னரில் இருக்கும் ஆவர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே தான் போனேன். இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? கேட்டால் ஆடி போயிடுவீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே அதிகமான ப்ரைஸ் லஞ்சுக்கு. அது பேர் என்னென்னா 5000 ரூபா. இந்த பார்க்குறீங்களா, இதுதான் ஆவர்த்தனாங்கிறது ரெஸ்டாரண்ட்டு. அதிலே போட்டிருப்பாருங்க 7 PM to 11 PM தான். ஜென்ரலாக டின்னர் தான் இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் லஞ்ச் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தாலே அப்படியே கண்ணாடியில் ஜொலிக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு. இதான் நீங்கள் பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் எங்களுக்கு கிடச்ச டேபிள். இந்த டேபிளில் போய் உட்காந்துட்டோம். அதுவே பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் அப்படியே அழகாக டவல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டார் ஹோட்டலில் ஜென்ரலாகவே பயங்கரமாக கவனிப்பானுங்க, இவங்க கடுமையாக கவனிச்சானுங்க. அப்புறம் அப்படியே அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், காக்டெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கொடுத்தாங்க. நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். எல்லாமே ஒரே கண்ணாப்பிடான்னு பேர் இருந்துச்சு. ஆனால் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு புரிதான்னு தெரியல, TN39 அப்படின்னு ஒரு பின்கோடு கார்லாம் இருக்கும், TN63 TN07 மாதிரி TN39 இருந்துச்சு. இது ஏதோ நம்ம சவுத்து சைடு மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அது ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி. என்னடா காக்டெயிலில் ஃபில்டர் காஃபி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணேன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அவங்க கொடுக்குற ஃப்ரீ ட்ரிங்க்கு ரசத்தை அப்படியே மல்லித்தலைலாம் வச்சு நசுக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அருமையாக வச்சு ஒரு ஜூஸ் சூப் மாதிரி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே என்ன சிறப்புனா, நீங்கள் எதுவும் ஆர்டர்லாம் பண்ண முடியாது. இங்கே ஒரு செட் மெனு மாதிரி வச்சுருக்குறாங்க. டின்னருக்கு 3 டைப் ஆஃப் செட் மெனு இருக்குது. ஆனால் லஞ்சுக்கு அவங்க கொடுக்குற ஒரே செட் மெனு தான். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். கிம்யா அப்படிங்கிற ஒரு செட் மெனு கிட்டத்தட்ட ஒரு 13 ஐட்டம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, அதில் முதல் ஐட்டம் தான் இந்த சிக்கன். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் என்னென்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. இதை வச்சுருக்க பிளேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் அழகாக செஞ்சுருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினது என்ன அப்படின்னா ஃப்ரைடு சிக்கன். என்னடா ஃப்ரைடு சிக்கன் சொல்லிட்டு கொடுப்பாயின்னு பார்த்தா 3 பீஸு சின்னோண்டா இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பிட்டேன் டபக்குன்னு. அப்புறம் நாங்கள் அதுக்கு தரமாட்டாங்களாம். ஸோ 13 டிஷ் இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இன்னொரு டிஷ்ஷுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 10 minutes to 15 minutes. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நம்ம சாப்பிட்டது ஃப்ரைடு சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். பட்டர் மில்க் மவுஸு, கறி லீஃப்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட பிறகு 15 நிமிடம் நான் வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த சூப்பு கொஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா, ரசம். அதற்கு அடுத்து என்ன பார்க்குறேன்னா காலிஃப்ளவர் க்ரன்ச். இப்போ நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, இதுதான் காலிஃப்ளவர் க்ரன்ச். இது ஒரு டிஷ்ஷு இத்தனோடு இருந்தது. நான் பார்த்தேன், டேய் என்னடா 5000 ரூபா வாங்குறீங்க லஞ்சுக்கு, ஸ்டார்டர் இப்படி கொடுக்குறீங்களே. இது காலிஃப்ளவரை பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். உலகத்திலே ஒரு டிஷ்ஷில் ஒரே ஒரு ஐட்டத்தை வச்சு நீங்கள் பார்த்ததே இல்லை. நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைனா பார்த்தா ஒரு 10-15 இருக்கும். இது பார்த்தா ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுவும் 15 minutes கழிச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டேன். அதற்கு பிறகு அவங்க மெனு செட் மெனுவில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் க்ரன்ச்னு ஒன்று வந்தது. நீங்கள் பார்க்குறீங்க, எடுத்து சாப்பிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் சுற்றியில் க்ரீமு அதுன்னு வச்சுருந்தானுங்க. ஸோ இதில் என்ன பியூட்டி சொல்கிறாங்கன்னா, இந்த செஃப் ஒரு ஐட்டத்தில் ஒரு பீஸ் தான் பண்ணுவாங்களாம். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது இந்த மாதிரி நான் டேஸ்ட்லாம் சாப்பிட்டதில்லை. இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, நம்ம ஆர்டர் பண்ணால் காக்டெயில் வந்துருச்சு, அந்த காஃபி ஃபில்டர் காஃபி வந்துருச்சு. இதில் ஏதோ மிக்ஸ் பண்ணிலாம் கொடுத்தானுங்க. நானும் அந்த ஃபில்டர் காஃபியை சாப்பிட்லான்னு இல்லை. ஏன்னா இப்போ ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டோம், 3 பீஸ் சாப்பிட்டோம். காலிஃப்ளவர் க்ரன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அதுக்கிடையில் இந்த ஃபில்டர் காஃபி வந்துருச்சு, TN39 நினைக்கிறேன். சரி, அதையும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இடையில 15 minutes சொன்னேன் இல்லையா, அந்த 15 minutes நீங்கள் இன்னும் டிலே பண்ண சொன்னால் கூட டிலே பண்ணலாம் போல தெரியுது. அவங்க பார்க்குறவங்க இன்னும் டிலே பண்ணி தரேங்கிறாங்க. அந்த செஃப் அந்த சர்வ் பண்ண வரவங்க எனக்கு சொன்னது, நான் சொன்னேன், என்னங்க இத்தினூண்டு ஐட்டமாக இருக்குது, 5 நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னேன். அப்படிலாம் கிடையாது. இது 2 மணி நேரம் 2.5 hours அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கண்டிப்பாக 2.5 hours இருப்போம். அதுக்கிடையில் தான் நான் இந்த பிளாக் காஃபியை, காக்டெயில் காஃபியை
குடிச்சிக்கிட்டு அப்படியே ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு அதில் போட்டது. ஏன்னா என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. அவங்க கொடுத்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டேன், 3 பீஸ் தான் இருந்துச்சு. காலிஃப்ளவர் கிரன்ச் தூண்டு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்ல வேளை இது வந்து டைம் பாஸ் பண்ணிச்சு. நம்மலாம் வந்து ஹோட்டலுக்கு போனோம்னா பக்குன்னு வேகமாக சாப்பிட்றாளுங்க. அதுக்கடுத்து லாப்ஸ்டர் இருந்தது. இதுதான் வந்து பேன் லாப்ஸ்டர்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஆனால் ஒரே ஒரு பீஸு, அது பக்கத்தில் கீழே பார்த்தீங்களா, கீழே சட்னி மாதிரி ஏதோ வச்சு க்ரீன் சில்லி சட்னி மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஒரு பப்பட் மாதிரி இருக்கும், அப்பளம். அவ்வளோதாங்க அந்த டிஷ்ஷு. ஏசியாவிலே முக்கியமான ரெஸ்டாரண்ட்டு, இந்தியாவிலே நம்பர் 1 ரெஸ்டாரண்ட்டு, இந்தியாவிலே பணக்கார ரெஸ்டாரண்ட்டு, அதிகமான லஞ்சுன்னு எவ்வளோ பெரிய பிளேட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா அதான் லாப்ஸ்டர் வச்சுருக்காங்க இல்லையா, ஒரே லாப்ஸ்டர் முடிஞ்சிச்சு. நான் கடைசி வரைக்கும் காஃபியை குடிச்சு முடிக்கல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஐட்டமும் டக்குன்னு போயிடுது. ஸோ அதனால் காஃபியை விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம வந்து 3 ஐட்டம் சாப்பிட்ருக்கோம். ஃப்ரைட் சிக்கன், காலிஃப்ளவர் கிரன்ச்சு, லாப்ஸ்டர். இப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு ரைட்டா. இது வச்சு 2.5 hours மேலே அவங்க நம்ம வச்சு செய்ய போகிறாங்க ஒவ்வொரு ஐட்டமாக. நாங்கள் நல்ல பசியில் வேற போயிருந்தோம். நம்மளாம் ஒரு பிரியாணியவே வந்துட்டு 5 minutes சாப்பிட்றாள். இப்போ இந்த ரைஸை நீங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ டைம் ஆகி எவ்வளோ சின்ன பீஸ் கொடுத்தாங்கன்னு. இதற்கு அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்ரிம் டம்ப்ளிங் சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. அதுக்காக வெயிட்டிங். அது எப்படி தான் இருக்க போகுது, எத்தனை இருக்க போகுது, எப்படி இருக்குங்கிறத விட குவாலிட்டியை விட இப்போ நம்ம கடைசியில் குவான்டிட்டி தான் பார்க்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ரிம் டம்ப்ளிங் சொல்லிட்டு ஒரு அடுத்த டிஷ். ஆஹா, அது பக்கத்தில் பார்த்தீங்களா ஏதோ பொடிலாம் தூண மாதிரி இருக்குல்ல, அது பொடி கிடையாது. அது வந்துட்டு அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளேவர் ஆஃப் தான். அதில் ஏதோ பொடியை தூவி வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். இல்லை, அது இந்த டிஷ்ஷில் வரக்கூடிய ஒரு டெக்கரேஷன் அப்படின்னாங்க. இப்போ நம்ம சிம்பிளை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அந்த டம்ப்ளிங்கு, அந்த டிஷ்ஷு முடிஞ்சு. இதற்காக 15 minutes வெயிட் பண்ணோம். இதை சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்த டிஷ் வர்றதுக்கு திருப்பி வந்து 15 minutes வெயிட் பண்ணோம். இதுதான்ப்பா இங்கே இருக்கிற ஒரே சிறப்பான அம்சங்கள். இதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். நாங்கள் மாற்றி ஆஃபீஸ் மேட்ரு அந்த மேட்ரு பேசிகிட்டு இருந்தோம். எடுக்க சொன்ன வீடியோ அடுத்தது வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து லேம்ப் பிரெயின் ஃபிட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் அவ்வளோவா பிரெயின் சாப்பிட்டதில்ல. மேலே வச்சுருக்காங்க தெரியுமா, அது என்ன தெரியுமா, அதுதான் வந்து ஏதோ சொன்னாங்களே, மறந்து போச்சு, தோசை. இத்தனோட தோசை நின்று வச்சுருந்தாங்க. லேம்ப் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து வந்துச்சு ஆரஞ்சு ஜிஞ்சர் ஷார்பட் நூடுல். இது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ இது மாதிரி இருந்துச்சு, நுர மாதிரி இருந்துச்சு. எடுத்து நான் நினச்சேன் ஏதோ ஹார்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா அது சுற்றி இருக்கலாம் வந்துட்டு அந்த நுரை. அதை எடுத்து உள்ளே சாப்பிட்டோன்னே டக்கு நம்பிடுச்சு. அது சும்மா பபுள் மாதிரி இருந்தது. அது எல்லாம் யாரா கேட்டான மாதிரி இது ஒரு டிஷ்ஷு போல். உண்மையிலே இந்த நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா யோசிச்சு வாங்க. அவத்தினால லஞ்சு சாப்பிட்றது ஜாக்கிரதையாக சாப்பிடணும். இது வந்து ஆரஞ்சு ஜிஞ்சர் ஷார்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு. அப்பா முடிஞ்சிச்சு. காஃபி தான் நமக்கு டைம் கொடுத்துருந்துச்சு. அடுத்து இதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நுரை பபுள்ஸ் அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டோன்னே நைஸாக போயிடுச்சு வாய்ப்பில். அவ்வளோதான். இது ஒரு டிஷ்ஷுங்க. இவ்வளோ பெரிய பிளேட்டில் இவ்வளோ பெரிய டெக்கரேஷனில் ஒரு டிஷ்ஷு வந்தது. ஜென்ரலாக இதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த குக் வித் கோமாளி, இந்த மாஸ்டர் செஃப் அப்படிலாம் ப்ரோக்ராம் போடுவாங்க டிவியில், அதில் தான் இந்த பேர்லாம் கேட்டிருக்கேன், செய்வாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் தான் அதெல்லாம் வந்து. இதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபுட்டாக வச்சு அதை பேக்கேஜை வச்சு லஞ்சு ட்ரை பண்ணிட்டாங்க. கஷ்டமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே வாங்கின்னு வாய்க்குள்ளே போயிடுச்சு சொன்னேன். ஒன்றுமே இல்லை, வெறும் பபுள்ஸ் மாதிரி இருந்தது. அதற்கு அடுத்து வந்து என்ன வரப்போகுதுன்னா சீ பாஸ். யாராவது சீ பாஸ், ஸ்டீம்டு சீ பாஸ் அப்படின்னு இன்னொரு டிஷ். எல்லாம் ஒரே ஒரு ஐட்டம் தான், சிங்கிள் ஐட்டம், பெரிய பிளேட்டு. அதுக்குள்ளே வந்து இத்துணுண்டு இருக்கும். ஆனால் இதில் என்ன சொன்னாங்கன்னா ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. சரி ஓகே, நல்ல வேலை ரைஸ்லாம் கிடைக்க போது போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஒட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், காட்டுறவங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு ஏதோ கோகோனட் ஸ்டூ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. அழகாக இருந்துச்சு. அதுவும் பாருங்கள், கோகோனட் ஸ்டூ. அப்பா அது அதுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது, இடியாப்பம் இருக்குது. இடியாப்பம் வந்து எவ்வளோ சாப்பிடுவோம் நம்ம, 4-5 தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதோ பீன்ஸ் வச்சுருந்தாங்க உள்ளே. நீங்கள் பார்த்தீங்கள, அதுதான் இடியாப்பம். ஒரு ஸ்பூன்
அப்படி எடுத்து சாப்பிட்டோன்னே என்கிட்ட செட்டே காலியாரு. இந்த தடவை நாங்கள் சுதாரிச்சிட்டோம். ஒன்று ஒன்றா சாப்பிடணும், 10 நிமிஷம் சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட்டு வந்து இந்த இடியாப்பத்தை வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே மாட்டோம். இது வந்து போர்க்குன்னு நினைக்கிறேன். போர்க் வந்துடுச்சு, போர்க் பெல்லி. நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டேன், அதனால் எனக்கு பதில் வேறு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்துன்னா இதுதான் காயின் பரோட்டா. பார்த்தீங்களா, எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? காயின் மாதிரியே கொடுத்துருக்காங்க பரோட்டாவை. இத்துணூண்டு பரோட்டா. இந்த மாதிரி பரோட்டாவை நான் மலம்பார் பரோட்டா வித்து ஊத்துக்குழி சிக்கன் நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்ததுலே நம்ம ஸ்டைலில் இருந்ததுன்னா இந்த ஊத்துக்குழி சிக்கன் வித்து மலம்பார் பரோட்டா வந்து காயின் பரோட்டா மாதிரி இத்துணூண்டாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நான் வந்து இந்த போர்க் சாப்பிடலன்னு சொன்னோன்னே அதுக்கு பதில் கத்திரிக்காயில் ஏதோ கொண்டு கொடுத்தாங்க. அது வரும், அடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் சாப்பிட்றது தான் வந்து மலம்பார் பரோட்டா வித் ஊத்துக்குழி சிக்கன். அது முடிஞ்சிச்சா, அதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டோமா. இப்போ அதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னா தெரியல. மெனுவில் பார்த்தீங்கன்னா லேம்ப் ரைஸ்ன்னு இருக்குது. சரி, ரைஸ் தான் நிறைய வரப்போகுதுன்னு பார்த்தா அதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த போர்க்குக்கு பதிலாக கொடுத்த கத்திரிக்காயில் செஞ்ச ஒரு டிஷ்ஷாக. இதை பாருங்களேன், இந்த பிளேட்டில் சுற்றி சாஸெல்லாம் வச்சு எத்தனாமோ டெக்கரேஷன் வச்சு ஒரு பொட்டனை மாதிரி வச்சுருந்தாங்க. நான் ஏதோ பொட்டன்னு நினச்சேன், பார்த்தா அதுவும் ஈட்டபிள் தான். அது ஏதோ தனியாக பேப்பர் கிடையாதுன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பிரிஞ்சால் இருந்தாப்புல, கத்திரிக்காய் இருந்தாப்புல. அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, இது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் போர்க். இப்போ போர்க் விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிஷ்ஷை கொடுத்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. கத்திரிக்காயெல்லாம் இப்போ சாப்பிட்லாமா அப்படிங்கிறது இங்கே போன கூட தெரிஞ்சுப்பா. அவ்வளோ டேஸ்ட். கத்திரிக்காயில் இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சு. அடுத்து என்னது, அடுத்து என்னமோ வரப்போகுது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அந்த கத்திரிக்காவை உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக காட்டுறேன். நான் சாப்பிட்ட கத்திரிக்காவை டிஸ்டன்ஸில் தெரியாமல் போயிருக்கு இல்லையா, அதனால் ஒரு க்ளோஸ்அப் காட்டுறேன், நல்லா பார்த்துங்க. வாவ், அந்த சாஸு கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட், லைட்டாக புளிப்பு, அப்புறம் பப்படு அதெல்லாம் போட்டு மிரட்டலாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் செய்யவே முடியாது. இந்த வந்து ஒரு செஃப் உட்காந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன ரெசிபி விடுவோம், வேர்ல்டு கிளாஸில் ரெசிபிங்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் போகலாம், ஆனால் பசிக்கு சாப்பிட அந்த ஓட்டருக்கு போக முடியாது நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம் ஒரு ஐட்டத்துக்கு இன்னொரு ஐட்டத்துக்கு நடுவில் அந்த டேஸ்ட் மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் சொன்ன ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ஜம்ப் ஆகாது, அந்த ஜம்ப் வந்து கரெக்டாக ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த லேம்ப் ரைஸ். அடுத்தது லேம்ப் ரைஸ்ன்னு சொன்னோடனே ஏதோ வரப்போன்னு பார்த்தா ஒரே ஒரு லேம்ப் பீஸு, ஒரு கை சோறு, அவ்வளோதான். இதுதான் இவங்க கொடுத்த ரைஸ். இந்த செட் மெனுவில் இவங்க கொடுத்த ரைஸ் இதுதான். கிட்டத்தட்ட இதுதான் பிரியாணி மாதிரி போல தெரியுது. அப்புறம் பக்கத்தில் ஒரு கேர்டு வச்சுருந்தாங்க, கேர்டு. அதுக்குள்ளே வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் லேம்ப் ரைஸ். கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி ஒரு கை தான் ரைஸ் இருக்கும், ஒரே ஒரு பீஸு மட்டன் இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஒரு கேர்டு, நம்ம பிரியாணிக்கு ரைட்டாக கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அந்த வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கிறிஸ்பியாக அப்படி நொறுன்னு இருந்தது. அவ்வளோதான். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். இப்போ எப்படி இந்த காம்படிஷன்லாம் ஜட்ஜெலாம் உட்காந்து டேஸ்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சாப்பிட வந்த மாதிரி தெரியல. 13 நைட்டு தான் டேஸ்ட் பண்ணி முடித்தோம். கடைசியில் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம எண்ட் ஆஃப் த லஞ்ச் வந்துட்டோம். கேர்ட் ரைஸ் கொடுத்தாங்க. உலகத்தில் இப்படி ஒரு கேர்ட் ரைஸ் நான் பார்த்ததே இல்லை. பார்த்தீங்களா, தான் கேர்ட் ரைஸ். மேலே இருக்கிற அப்பளம், அதுக்கு மேலே வந்து ஒரு மோர் மிளகா. இதுக்கு பக்கத்தில் ஒரு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க, டெஸ்ட் டியூப் மாதிரி இருந்துச்சா. இதெல்லாம் லேபில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புளிக்குழம்ப எப்படி டேஸ்ட்டு, அதாவது கம்மியாக கொடுக்கணுமா, அதற்காக எப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஜவ்வரிசியில் செஞ்ச ஒரு கேர்ட் ரைஸ். அந்த கேர்ட் ரைஸுக்கு மேலே அப்பளத்திற்கு மேலே வந்து ஒரு வறுத்த மிளகா, பக்கத்தில் ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அந்த குழம்பு, புளிக்குழம்பு, கேர்டு. அதுக்கு பேர் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது புளிக்குழம்பு. அது இங்கிலீஷில் வந்துட்டு வேறு ஏதோ பேர் பெரி சாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தானுங்க. நான் வந்து அதெல்லாம் புளிக்குழம்புடா, வத்தக்குழம்பு அப்படின்னு சொல்லி வத்தக்குழம்பு வந்து நேராக அப்படி கேர்ட் ரைஸ். கேர்ட்னா என்ன கேர்ட்னா அது ஜவ்வரிசி கேர்ட் ரைஸ். அதுக்குள்ள அதுவும் வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாமே டைம் ஆகுதுங்க. அப்படி வச்சுருந்தா ஏதோ லேபில் வந்து அதில் ஆசிட் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் அந்த டேஸ்ட்டு தான். இதற்கு பிறகு என்ன ஆகும், கேர்ட் ரைஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு டெசர்ட் இருக்கும் இல்லையா, அதான் அந்த டெசர்ட் ஒருக்கா வெயிட்டிங். டெசர்ட் சாப்பிட்டு முடித்தோடனே
நம்ம ஓவரால் ஃபுட்டு முடிஞ்சிடும். 13 இதுவரைக்கும் நான் சொன்ன ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன், காலிஃப்ளவர் கிரன்ச்சு, லாப்ஸ்டரு, ஸ்ரிம், லேம்ப் பிரெயின், ஜிஞ்சர் சார்பட், சீபாஸ், அப்புறம் அடுத்து வந்துச்சு. இதுதான் அவங்க கொடுத்த டெசர்ட். பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. இது முட்டை நினச்சிட்டேன், பார்த்தா முட்டை இல்லை, முட்டை மாதிரியே செஞ்சுருந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் உடச்சிடாதீங்க, நாங்களே வர்றோம், நாங்கள் தான் முட்டையை உடைப்போம் அப்படின்னாங்க. இது வந்து ஏஞ்சல் ஹேர் கேராமல் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். பாருங்களேன், உடைக்கிறாரு பாருங்கள். முட்டையை உடைச்ச மாதிரியே உடச்சோடனே பயங்கன்னு வந்து ஒரு எல்லோ கரு உள்ளேருந்து வெளியே வரும். அதையும் நான் ரொம்ப க்ளோஸப்பாக காட்டுறேன். அப்படி ஒரு டேஸ்ட், இப்படி ஒரு ஸ்வீட்டு டெசர்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்து இந்த மெனுவுக்காக செஞ்சுருக்கானுங்க. இப்படியா அப்படின்னு பார்த்தீங்களா, உள்ள எல்லோ யோக் பார்த்தீங்களா, யோக் இருக்கா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறேன் உங்களுக்கு. அட்டகாசமாக இது எப்படி பண்ணானுங்கன்னே தெரில. அப்படியே முட்டை மாதிரியே இருந்துச்சு அது. ஆனால் இது ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஸ்வீட் இது வந்து ஆக்சுவலி ஏஞ்சல் ஹேர் கேரமல்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு பேர். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த காம்படிஷன், டிவி காம்படிஷன்லாம் செய்வாங்க. அதை செஞ்சு அந்த ஜட்ஜெலாம் வந்து இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டை தடவை நான் பார்த்துருக்கேன். நான் தடவை இப்போ தான் சாப்பிட்றேன். இது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியல. இருந்தாலும் கையையும் விட்டு போர்க்கையும் விட்டு நோண்டி கீண்டி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 டிஷ்ஷையும் 2.5 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டது விலை உயர்ந்த ஃபுட்டு, ப்ரைஸும் சரி, குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டி ரொம்ப கம்மி. இந்த சாப்பாடு வந்து 5000 ரூபாய். நான் இப்போ சாப்பிட்ட ஐட்டம்லாம் காட்டினல 5000 ரூபா. இதுதான் அந்த எம்டி நாங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு இருக்கிற டேபிள். அதுக்கு பிறகு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவார்ட்ஸ். ஆவர்த்தனா வந்து இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஏசியாவிலேயே டாப் 50 ஹோட்டல்ஸில் இது ஒன் ஆஃப் த ஹோட்டல். இந்தியாவில் டாப் 3ல் உள்ள ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.